இந்த நாளிலே இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ. என் சமூகம் உனக்கு முன்பாக. அக்டோபர் மாதத்தில் எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியம். முதலாவது ரெஸ்ட், இளைப்பாறுதல். இரண்டாவது ரைச்சியஸ்னஸ், நீதி. மூன்றாவது ரெஃப்யூஜ், அடைக்கலம். நான்காவது ரூட், வழி. ஐந்தாவது ரிவர்ஸ், ஆறுகள். ஆறாவது ரோட் பிளாக்ஸ், தடைகள். ஏழாவது ரிலேஷன்ஷிப், உறவு. மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ. என் சமூகம் உனக்கு முன்பாக செல். முதலாவது ரெஸ்ட், இளைப்பாறு. யாத்திராகமம் 33:12 மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. நம்முடைய கண்கள் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவேன். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்காக என் சமூகம் உனக்கு முன்பாக சொல். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஒரு இளைப்பாறுதல், ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்று ஒரு இளைப்பாறுதல். அப்பொழுது அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். அப்படின்னா என்ன? நீங்கள் கூட வரலன்னா நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். நாங்கள் இங்கேருந்து போகணுன்னா எங்கள் கூடயே நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எதினால் அறியப்படும்? எனக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சது எப்படி தெரியும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. நீங்கள் கூட வந்தால் தான், நீங்கள் எங்கள் கூட வந்தால் தான் உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது என்று. எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள் கூடியே வரணும்னு ஆசைக்கிறீங்க? ஏன்னா அதுதான் வந்த அடையாளம். ஆண்டோடைய கண்களில் நம்ம கிருபை கிடைத்ததுனுக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூடயே வருகிறார். இப்படி பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். நீங்கள் கூட வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனத்தை பார்க்கலாம் நாங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ ஆண்டவர் கூடியே வரார்ப்பா. ஆண்டவர் கூடியே வந்தப்போ இவங்க ரொம்ப முக்கியமான விசேஷத்தர். என் ஆண்டவர் கூடியே வரார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என்ன
நாட்களிலே அதே ஆசீர்வாதம் எங்களுக்கும் கூடிய இல்லைன்னா போக மாட்டோம், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம். நாங்கள் உங்களுடைய கண்களில் கிருபை காணிச்சது எப்படி தெரியும்? எங்கள் கூடியே என்ன செய்யணும், அது தனியாக நீ போ அப்புறம் வரேன், அந்த மாதிரி சில பேர் கை கழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ போப்பா அது பின்னாலே வரேன்ப்பா, அவ்வளோதான், வரமாட்டேன். நீங்கள் அங்கே போய் காத்துன்னு இருக்கணும். நடக்குதா இல்லையா? நாங்கள் விசேஷித்தவர்கள் எப்படி வழங்கும்? நேரங்களோடு இதனால் நம்ம வருந்தி கேட்கணும், நீ சொன்னபடியே செய்யணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது முக்கியம். ஏதாவது போய் உளறின்னு இருக்கக்கூடாது. நீர் வந்தால் வா, வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் சரி போய்ட்டு வாப்பான்னு அதுதானே சொல்லியிருக்கு. நீ சொன்னபடியே அப்போ என்ன சொன்னார்? நீங்கள் வரலன்னா போக மாட்டோம், நீங்கள் வரலன்னா கூட வரணும், கூடயே இருக்கணும். இன்றைக்கி அதே வாஞ்சை நமக்கும் ஆண்டவர் எங்களோட என்ன செய்யணும், அவர் கூட நமக்கு முன்பதாக சென்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இரண்டாவது ரைச்சஸ்னஸ், நீதி. சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். இப்போ ஒரு ஆடை புல்லுள்ள இடங்கள் மேய்த்தா என்ன அர்த்தம்? நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆடு பசியாக பட்னியாக இருக்காது. எத்தனை பேர் அக்டோபர் மாதம் ஆண்டவர்களை புல்லுள்ள இடத்துல கொண்டு போகணும், வயிறு நிறையா சாப்பிடணுன்னு ஆசை இருக்குதா? வயிறு நிறைய தானிய உபவாசம்லாம் முடிஞ்சு அக்டோபரில் ஒரு வெட்டு வெட்ட போகிறோம். சில பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்ற மாதிரி பார்க்குறீங்க. அது என்றைக்கு முடிஞ்ச அடுத்த நாளே ஆரம்பிச்சிட்டோம். புல்லுள்ள ஆண்டவர் அக்டோபர் மாதம் ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது, குறைவுபட எல்லாருடைய புல்லுள்ள இடங்கள் மேய்த்துனா நல்ல ஆகாரம், எந்த குறையும் இல்லாமல் அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய். ஆடு தண்ணி குடிக்கணும்னா அந்த தண்ணி அமைதியாக இருக்கணும். கொந்தளிச்சு நெருச்சுன்னு வைங்க, ஆடு குடிக்காது, பயப்படும். ஆடு பயப்படும், அப்படி ஒரு மாதிரி அலை வந்துடும். நீங்கள் கடலில் கொண்டு போய் குடினா குடிக்காது, அது எப்படி இருக்கணும் தண்ணி. அப்போ தான் ஆடு குடிக்கும். எத்தனை பேர் ஆண்டவங்களை அமர்ந்த தண்ணீராண்டே கொண்டு போகணும். ஆண்டவரே ஒரு அமைதல். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அமர்ந்த தண்ணீராண்டே. கொந்தளிப்பு இருந்த நேரம் கூடாது. என்னால் கொந்தளிப்பு இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியாது? இளைப்பாற எல்லாவற்றும் அமர்ந்த தண்ணீராண்டே கொண்டு போய்விடும். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நிமித்தம் என்னை நீதியின் பாதை. ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் என்ன செய்யும்? நடத்தும். நீங்கள் இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, கேட்டால் எங்கே போய் உங்களை விட்டுருவாங்கன்னு தெரியும். இப்படி பண்ணுப்பா, இந்த வழியில் வாப்பா. ஆண்டவரே நீர் உம்முடைய நிமித்தம் என்ன செய்யணும்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார் பொல்லாப்புக்கு ஏன் பயப்பட மாட்டேன்? தேவரீரனோடு கூட இருக்கிறேன். இந்த கோலும் நம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எதுக்குமே பயப்பட மாட்டேன். மரண இருளன் பள்ளத்தாக்கிலும் பயப்பட மாட்டேன். ஏன்? என் கூடயே யார் இருக்கா? தேவரீரனோடு நம்முடைய கோலும் தடியும் என்னை. சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்னை சோதித்து என் சிந்தனைகளை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன. எத்தனை பேருக்கு நித்திய வழியில் போகணும்?
நித்திய வழி தான் பரலோகத்துக்கு போய் சேர்க்கும். வேறு எதாவது வழியில் போனால் பரலோகம் ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சங்கீதம் 27:10. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை போதியும். என் பார்த்துனே இருக்கும், என் சத்துரு பார்த்துனே இருக்கிறான், எதில் இவனை மாட்டி வைக்கலாம், எதில் இவனை அகப்பட்டலாம் பார்த்து கொண்டே. ஆகவே என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். தானியேலுடைய சத்துருக்கள் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாமா தேடி தேடி பார்க்குறாங்க, இவனை மாட்டி வைக்கணும், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அவன் எல்லாம் செவ்வையான பாதையிலே நடந்ததுனாலே அவன் சத்துருக்கள் எவ்வளோ தேடினாலும் அவனிடத்தில் அநீதி என்ன செய்ய முடியல. பார்க்கவே நான் ஜெபம் பண்ணுறேன், என் எதிராளிகள் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில். சங்கீதம் 5:8. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? நீதியின் பாதையில், செவ்வையான பாதையில், நீ எந்த சத்ருவும் உங்களை அகப்படாதபடி செவ்வையான பாதையிலே நடத்தும். கேட்டு வாங்கிக்கணும். இதெல்லாம் கேட்டு எனக்கெல்லாம் தெரியும்னு போய் மாட்டிக்கூடாது. ஆண்டவரே, செவ்வையான பாதையில் என்ன செய்யும்? 3வது, ரெஃப்யூஜ், அடைக்கலம். சங்கீதம் 62:1. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போதுன்னு என்ன அர்த்தம்? அப்படியே உடஞ்சி அப்படி சோர்ந்து போயிடுச்சு. தோயும்னா என் இருதயம் தோயும் போது. பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி பூமியின் கடையாந்தரன்னு என்ன? எங்கேயோ என்ன மூலையில் தோய்ந்து போய் இறுதியெல்லாம் அங்கே ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். யாரும் தொடக்கூடாத அளவுக்கு என்ன செய்யும்? நான் தொய்ந்து போய் சோர்ந்து போய் மூலையில் இருக்கிற பூமியின் அங்கேருந்து கூப்பிடுற ஆண்டவரே என்ன செய்ய? அங்கேருந்து என்ன கொண்டு எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை வேணுமா? அந்த ஆசீர்வாதம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துர்கமாக. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது சேட்டைகளின் மறைவிலை வந்து அடைவேன். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? இதெல்லாம் வாக்கு தத்துவங்களை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டு எனக்கு வேணும், இது உரிமைப்பார், என் குடும்பத்துக்கு இது வேணும், என் வாழ்க்கைக்கு இது நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கு. 4வது, ரூட், வழி. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். இந்த வழியில் போ, இதுதான் நீ போக வேண்டிய வழி, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, என் கண் உன் மேலே தான் உன்னை பார்த்துனே இருப்பேன், நான் பார்த்துனே இருந்தேன், இப்படி போ என்று உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? நடக்க வேண்டிய வழி ஆண்டவர் போதிக்கணுமா? ஆண்டோடைய கண் உங்கள் மேலே இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமா? சரியா? அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் யாருக்காக சொல்கிறாருன்னு தெரில எனக்கு.
அடுத்த வசனம் யாருக்காக சொல்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்களா? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் வழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரை போலவும். குதிரைக்கு என்ன பண்ணும்? கடிவாளம் போட்டு இந்த பக்கம் 2 பக்கம் கண்ண மூடி நேரம் இல்லாட்டி இங்கெங்கேயும் பார்த்துணும். அது பார்த்தீங்களா? அந்த மாதிரி போட்டால் தான் அந்த மாதிரி என்ன செய்ய புத்தி இல்லாத குதிரை போலவும். சரி, ஏதோ குதிரைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்றார்? கோவேறு கழுதையை போலவும் இருக்கு. யாரை பார்த்து சொல்கிறாருன்னு தெரியல. யார் இன்றைக்கி குதிரை மாதிரியும் கழுதை மாதிரியும் இருக்கிறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னால் கேள். ஆண்டவர் சொன்னால் கேள். இதை செய்யினா செய். குதிரையை போலவும் கழுதை போல என்ன செய்யாது. சில கழுதைக்கு எவ்வளோ அடித்தாலும் உரைக்காது. அது இஷ்டத்துக்கு பண்ணின்னு இருக்கும். அதனால தான் சில பேர் கழுதைன்னு திட்டுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஏன் கழுதைன்னு திட்டுற? அந்த மாதிரி இருக்காதுன்ற ஆண்டவரும் கொஞ்சம் ஸ்லைட்டாக திட்டுறாரு. லைட்டாக என்னன்றார்? நீ குதிரையை போலையும் கழுதையை போலும் இருக்காது. நான் சொன்ன செய். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி சொல்கிறேன். உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு. ஆனால் நீ எப்படி இருக்கக்கூடாது. நீ குதிரை மாதிரியும் கழுதை மாதிரியும் இருக்காது. சொல்கிறத செய். சொல்கிறத சில பேருக்கு அதுதான் கஷ்டம். சொல்கிறத தவிர இது எல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க. இது எல்லாம் இன்னும் சொன்னமோ. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் உன் முழு இருதயத்தை கர்த்தரை நம்பிக்கையார். உன் வழிகளில் அவரை அப்பொழுது அவர் உன் பாதைகளை. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு அது உன் நாபிக்கு ஆரோக்கியம் உள்ள எலும்புகளுக்கு உணவு. நீ ஏன் ஒன்று ஏதோ நினச்சின்னு இருக்காது. ஆண்டவருக்கு பயம் எல்லாத்துலையும் அவரை நினைத்துக்கொள்ளும். ஆண்டவரை எனக்கு வழிகாட்டு. அப்போ அவர் உன் வழியை சபப்படுத்துவார். சில பேர் வழி தெரினாலும் யாரையும் கேட்க மாட்டுறாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். நிறுத்தி கொஞ்சம் கேள்வி. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். 1 மணி நேரமாக சுற்றின்னு இருப்பாங்க. இங்கே போவாங்க, அங்கே போவாங்க. நிறுத்தி கொஞ்சம் சுமார் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? உலகத்தில் இருக்கிறாங்களா? என் உலகத்துக்கு போயிட்டோம். இப்போ என் முன்னாடி உக்காந்துருக்குறாங்களா? என் முன்னாடி உக்காந்துருக்கலான்னு பார்க்குறேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரான்னு பார்க்குறேன். ஒரு விசேஷத்தை வாரம் கிரிய செஞ்சு ஆவிகளை பகுத்தறிகிற வாரம் இங்கே என்னென்ன ஆவி உக்காந்து இருக்குது. நீ உன்னை ஞானி என்று கீழ்ப்படி. அதுதான் உனக்கு சுகம், அதுதான் உனக்கு. ஏசாயா 48:14 நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயர் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்து நானே அதை நான் அவனை அழைத்தேன். நான் அவனை அவன் வழி நான் தான் கூப்பிட்டேன், நான் தான் அழைத்தேன். அவன் வழி என்ன செய்யும்? நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார்.
இஸ்ரவேலின் பரிசுத்தருமாயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறார், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். பிரயோஜனமாக நஷ்டம் வராது, எல்லாமே உனக்கு லாபமாக இருக்கும். உனக்கு எது லாபமோ அந்த வழியை நான் என்ன செய்வேன் நடத்த. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். அவனுடைய கற்பனை என்ன செய்ய கவனி நலமாக. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும். எத்தனை பேருக்கு உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கணும்னு ஆசை? என்ன நான் சொல்கிறத கேளுன்றார். நான் சொல்கிறத நீ கவனித்து அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல. உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல. அப்பொழுது உன் சந்ததி மணல் தனியாகவும் உன் கர்ப்ப பிற அதன் அணுக்களத்தையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும். உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அழிப்பார், அற்று போக மாட்டோம், உன் பேர் அற்று போகாது. ஏசாயா 55:1-11. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவங்க வந்து சாப்பிடுங்கன்றார். சரியா? நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் எல்லாம் ஃப்ரீயாக தரேன்ட்டு வாங்க. சாப்பாடும் சாப்பிட்லாம், ஜூஸும் குடிக்கலாம், எல்லாம் ஃப்ரீயாக. எத்தனை பேருக்கு அக்டோபரில் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பாடு ட்ரிங்க்கெல்லாம் கிடைக்கணும்? சொல்ல முடியாது. நீங்கள் விசுவாசத்தை அதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். நீங்கள் அப்பம் இல்லாத பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதில் என்ன திருப்தி? உங்களுக்கு இவ்வளோ காசு போச்சு, திருப்தி இருக்கா? ஏன் இதுக்கு உங்கள் பணத்தெல்லாம் செலவு பண்ணுறீங்க? அதில் என்ன திருப்தி வருதோ? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்யுங்க, செழிப்பாக இருப்பீர்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்பாகி வேணுமா? இந்த கிருபை வேணுமா? நிச்சயமான கிருபைகள். இந்த வசனத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிறது ரொம்ப பற்றி, நீ பேசுறது நீ கேளுன்னு தான் இருக்குது. பார்த்திங்களா? வாஸ்தவ வசனத்தெல்லாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கேளு, கவனி, என்கிட்ட வா. சில பேருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். பேச சொன்னால் பேசினே இருப்பான். மணிக்கணங்க ஒரு கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு பேசினே இருப்பான். கேளுன்னா அது முடியும். அமைதியாக உட்காந்து சொல்கிறதுக்கு அது சில பேருக்கு வரமாட்டேது. அதை பார்த்துருக்குறீங்களா? அமைதியாக உட்காந்து சொல்கிறத கேளுன்னா சில பேருக்கு அது என்ன செய்ய மாட்டேது, வரமாட்டேது. அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? உலகத்தில் இருக்கிறாங்களா? இங்கேயும் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு கேட்குறது தான் வராது, பேசுகிறது தான் அது வரும். அது குறைச்சலே. இப்போ நம்ம வாஸ்த வசனத்தை இந்த இன்றைக்கி வாஸ்த வசனம் நிறையா வசனத்தில் கேளு, நான் சொல்கிறத கேளு, அமைதியாக உக்காந்து நான் சொல்கிறத கேட்டு அதன்படி செய்.
இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாக, ஜனங்களுக்கு தலைவர், அதிபதியாகவும் ஏற்பட்டு, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழி, உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. ஆண்டவரை தேடுங்க. கண்டறிகிற சமயத்தில் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூட்டாதீங்க. இந்த பர்த்திமை குருடன் வரார், ஒரு சத்தம் கேட்குது. என்னப்பா யார்ப்பா வரா? ஏதோ சத்தம். நசரேயனாகிய இயேசு. அப்படியா? அந்த தருணத்தை விட்டுறக்கூடாதுப்பா. வராரு, கிட்ட வராரு, கத்துறான். தாவீதின் குமாரனே எனக்கு என்ன சும்மா இருப்பா, அமைதியாக இருப்பான். யாரும் அவனை கத்துன்னு சொல்ல, கற்று வாங்கிக்கோ, நல்லா ஆகணும், அவன் நல்லா ஆகணுன்ற நல்ல இவனும் யாருக்குமே சும்மா அமைதியாக அவனை உற்சாகப்படுத்த யாருமே இல்லை. அவனே தன்னை உற்சாகப்படுத்திக்கும். அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? நாங்களே தாங்க எங்களை உற்சாகப்படுத்துகிறோம், எங்களை உற்சாகப்படுத்த யாருமே இல்லைங்க. அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்க? எனக்கு குறை சொல்கிறதுக்கு தாங்க ஆளுங்க இருக்கிறாங்க. நான் பண்ணுற தப்பெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நான் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைங்க. இங்கேருந்து பார்த்தா இங்கே இருக்கவங்க அங்கே பார்க்குற மாதிரி இருக்குது, அங்கே இருக்கவங்க இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. என்னான்னு எனக்கு புரிய மாட்டேது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேந்து. வேறு உற்சாகப்படுத்தும். ஆனால் இவனுக்கு யாருமே இல்லை. பர்த்திமையை உற்சாகப்படுத்த யாருமே அவன் விடவே இல்லை. அவர் வராருன்னு இன்னும் தாவீதின் குமாரனே எனக்கு சத்தம் கேட்டு நிறுத்தின. அங்கே நின்று அவன் வர சொல்லுன்றார். யாரோ என்னை கூப்பிட்றான். திடன் கூப்பிட்றாப்பார், உன்னை கூப்பிட்றாருப்பா. அவன் எழுந்திருக்கும் போது வசனம் சொல்லுது, அவன் போட்டிருந்த வசனம் தூக்கி போட்டான். ஏன்னா அது பிச்சைக்காரன் போடுற ரூல். அது அந்த ஊர் சட்டம் என்னென்னா, பிச்சைக்காரனாக இருந்தால் என்ன செய்யணும், அது இப்போ எல்லாருக்கும் தெரியணும். இவர் பிச்சைக்காரனுக்கும் யூனிஃபார்ம்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். சரியா? அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் அவர் பிச்சை எடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், கழட்டி தூக்கி போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றோடு என் வாழ்க்கை இனி நான் பிச்சைக்காரனா என்ன செய்வேன், இருக்க போகிறதில்ல. இனி நான் குருடனா? அந்த விசுவாசம் வந்துட்டார். என்னை கூப்பிட்றாருன்னு. உனக்கு என்ன வேணும்ப்பா, என்ன செய்யணும்? என் கண் பார்வை. அவ்வளோதான். உடனே கண்கள். இதே வசனம் சொல். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி விட்டுறாதீங்க. கர்த்தர் சந்திக்கிற எருசலேமை பார்த்து அழுதார். உன்னை சந்திக்கும் வேலையை நீ அறியாமல் போனாயே. வந்தது, உன்னை தேடி வந்தேன், உனக்கு உணர்வே. அவ்வளோதான். இப்போ சத்துரு உன்னை தரைமட்டமாக போகிறான். ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப அவர் அவன் மேல் மனதுருவார். நீ இவ்வளோ துன்மார்க்கனாக இருந்தாலும் இன்றைக்கி மனம் திரும்பு. கர்த்தர் உன் மேலே என்ன செய்வார்? மனது. நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவுள். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பொறுத்திருக்கிறார். ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவரோட மன்னிப்பார். தேடு, அவர்கிட்ட வா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஏன்னா அவங்க வழி ஆண்டவர் வரணும்னு பார்க்குறேன். வரமாட்டேன்ப்பா. அவங்க நினைக்கிறபடி ஆண்டவர். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கும், அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல. என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கல. என் நினைவுகள் எப்படி இருக்கு? உயர்ந்து இருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு
புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ மழை வந்து எப்படி எல்லாம் வளர வைக்குதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், என் வாயிலேருந்து ஒரு வசனம் வந்துச்சுன்னா அது வெறுமையாக என்னிடத்துக்கு என்ன செய்யுது? திரும்ப அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அத்தனை பேர் அதை விசுவாசிகள். ஆண்டோடைய வசனத்தை அந்த வெறுமையாக திரும்பி போகாது. எதுக்கு அனுப்பினாரோ அதை போய் என்ன செய்ய நிறைவே. கர்த்தருடைய வசனத்தை அவ்வளோ வல்லமை இருக்குது. எப்படி மழை வந்து எல்லாத்தையும் உழைக்க வைக்கிறது, இது மழை மாதிரி வருது. அவருடைய வார்த்தை வந்து எதுக்காக அனுப்பினாரோ அதை என்ன செய்யும்? நிறைவேற்றும். 5 ரிவர்ஸ் 6 ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்து வரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிற கர்த்தர் சொல்கிறார். இவர் யார்? உன்னை உண்டாக்கினார், உன்னை சிருஷ்டித்தவர். தெரியும். ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யாருக்கு தெரியும்? அதை வாங்கினவங்களுக்கா, அதை செஞ்சவங்களுக்கா? நம்ம போய் ஒரு ஃபோன் வாங்கின்னு வரோன்னு வைங்க, இந்த ஃபோனை பற்றி நமக்கு தெரியுமா, இதை உண்டாக்கணும்னுக்கு தெரியுமா? இதான் சொல்கிறார். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிரமாக கர்த்தர். இவருக்கு எல்லாம் தெரியும் உன்னை பற்றி எல்லாமே. ஏன்னா அவர் தான் அவனை உருவாக்குனார். அவர் உங்ககிட்ட பார்த்து பேசினா அதை கேட்கணுமா கேட்கக்கூடாது? இல்லை எனக்கெல்லாம் தெரியும்னா அவருக்கு தான் தெரியும். நமக்கு ஒன்றும், நம்ம உருவாக்கப்பட்டவங்க, அவர் தான் உருவாக்குனவர். அவர் நம்ம பார்த்து நம்ம உருவாக்குனவர், சிருஷ்டித்தவர். அப்போ ஒன்று சொன்னால் அதை நம்ம விசுவாசிக்கணுமா விசுவாசிக்கூடாது? இல்லை அவர் ஒன்றும் தெரியாது. நம்ம அவர் என்ன பார்த்து என்னான்னு சொல்கிறார்? பயப்படாது. உன்னை உருவாக்குனவர், உன்னை சிருஷ்டித்தர் பார்த்து உன்னை பார்த்து சொல்ல பயப்படாத. ஏன் பயந்துன்னு இருக்கு? ஒன்றும் பயப்படாத. அப்போ அதை என்ன செய்யும்? விசுவாசம். ஆண்டவர் சொல்லிட்டார் பயப்படாதான்ட்டார். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? பயப்பட. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. நீ தண்ணீரை கடக்க, நான் உன்னுடனே தனியாக நீ போக மாட்டேன். நீ தண்ணீர் வழியாக போனால் நீ தனியாக, நான் கூடியே இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ ஆறு கடக்கும்போது அவைகள் உன்மேல் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து ஆறுகளை அது உன் மேலே என்ன செய்யாது? பொருளாவது. நீ அக்னியில் நடக்கும் வேகாத அக்னியின் ஜுவாலை உன் பேரில். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்குனவர், என்னை பார்த்து சொல்ல பயப்படாத. ஒன்றும் நான் உன்னை கூடியே இருப்பேன். என்ன தண்ணீர் ஆறா அக்கினியா ஏதோ அதை நான் கூடியே ஒன்று என்ன செய்ய முடியாது. அது விசுவாசி, அதை விசுவாசிக்கணும். 6வது ரோட் பிளாக்ஸ், தடைகள். ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படி, ராஜாக்களின் இடைக்காட்டுகளை அவனுக்கு முன்பாக வாசல்கள் கட்டப்படாத கதவுகளை திறந்து வைக்க முடியும். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு கையை பிடிச்சிட்டு சொல்கிறார். ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சி சொல்கிறார். என்னன்னு சொல்கிறார்? நான் உனக்கு முன்னே கோணலானவர்களை உன்னை பெயர் சொல்லி விழுந்த கர்த்தர் நானே, நீ அறிவிட. வெண்கல கதவுகளை உடைத்து, இவ்வளோ ஸ்ட்ராங் உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, இன்னும் தாழ்பால் போட்டு வச்சு நல்லா டிக் போட்டு
அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம். உங்களுக்கு தெரியக்கூடாது, எங்கேயும் அந்த காலத்தில் வச்சு அதெல்லாம் இந்த உனக்கு தான் அந்த பொக்கிஷம்லாம் உனக்கு தான். ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு வேணுமா? வேணுமா வேணாமா? எத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்க தடையெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் உடைத்து தரணும். அது எதுவாக இருந்தாலும் அடி நொறுக்கி என்ன பெரிய பூட்டு போட்டு வச்சது எல்லாம் எப்போ எடுத்துக்கோ, எல்லாம் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறான் பார். அங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறான் பார், போய் எடுத்துக்கோ. அந்த மாதிரிலாம் காரியெல்லாம் நடக்குதா? ஓரமாக என்ன ஒழிச்சு வைக்கிறாங்களா? ஒழிச்சு வைக்கிறதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? இரு அவங்களாம் போட்டோம் அங்கே உள்ளே வச்சுட்டு அவன் போய்விடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்விடும். அம்மா பசிக்குது மாதிரி சும்மா இருக்கா, அங்கே போட்டோண்டா, அங்கே உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கிற. என்னம்மா போவே மாட்டோம். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த சுருக்கு பை கதை சொன்னேன் நான். சுருக்கு பை கதை தெரியுமா இருக்குண்ணா? தெரியலையா? சில பேருக்கு தெரியல நிறையா. அந்த பேங்க்குக்கு போனீங்கன்னு வைங்களேன், பேங்க்குக்கு போனால் நீங்கள் உங்களோட டோக்கன் வச்சுன்னு முன்னாடி இருக்கும், சீக்கிரம் போவானான்னு காத்துன்னு இருப்பீங்க. சில பேர் டக்குன்னு போயிடுவாங்க, சரின்னு போயிடல. சில பேர் சீக்கிரம் போக மாட்டாங்க, பார்த்துருக்குறீங்களே. நம்ம ஓகே என்னடா இவன் பின்னால் மாட்டினோமே, எப்போ போவான் அப்படின்னு நான் உக்காந்து அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் போகவே மாட்டேன்றான். என்னடா அவன் அவ்வளோ நேரம் உக்காந்தாங்க, என்னான்னு பார்த்தா ஐயா சுருக்கு போய் எடுத்துன்னு கொடுத்துருக்காரு, ஃபுல்லாக சில்லற. அவர் பொக்கிஷெல்லாம் இதில் இருக்குது, சில்லற வச்சுருந்து சுருக்கு. பேங்க்காரனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நோட்டாக இருந்தால் அவன் மிஷினில் போட்டு இவன் சுருக்கு போய் வைக்கிறான். அவன் எடுக்கிறான் 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா. அவனை திட்டினா, நீ பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி சில்லறை ஏற்றுன்னு வரேன், கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான் திட்டினே. நானும் பல்ல கஷ்டம், இவன் மாட்டினானே, நம்ம நேரம் பாரு, இந்த சுருக்கு போய் அப்படியே எண்ணினோம். கடைசியில் என்னப்பா எண்ணி முடிச்சோம். நல்லா அவனை திட்டினேன். நானும் நல்ல வேலை முடிஞ்சது, அடுத்தது நம்ம போகலான்னு காத்துன்னு இருக்கிறோம். அவனை திட்டினா அடுத்த சுருக்கு போய் எடுத்து வச்சு அவ்வளோ திட்டு வாங்கி நான் இங்கே உட்காந்து பல்ல கடிச்சு எப்போ இந்த மாதிரி அவர் பொக்கிஷம் அதில் பையில் வச்சுருந்துருக்காரு. 1 ரூபா 2 ரூபா எல்லாத்தையும் வச்சுருந்து, சரி ஒரு நாள் ஒரு பை, இன்னொரு பை அடுத்த நாள் கொண்டு 2 அவ்வளோ நேரம் திட்டின்னு ரொம்ப கோவமாக எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நான் இந்தப்பா அவன் முகம் எப்படி அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களும் உங்களுக்கு நான் எந்த ஆசனாகி யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்டேன். சரி, நான் உன்னை பெயர் சொல்லி நீ என்னை அறியாத உனக்கு நாமம். மீக 2:13 தடைகளை நீக்கி போடுகிறார். அவளுக்கு முன்பாக நடந்து அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் இயேசுவை கடந்து அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து. எத்தனை பேர் தடைகளை நீக்கிற தேவன் உங்களுக்கு முன்பதாக எல்லா தடைகளை நீக்கி முன்னே செல்லும்படி அவருடைய ராஜா அவர்களோடு செல்லும். 7வது ரிலேஷன்ஷிப், உறவு. ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணா
காணப்படாமற் தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆதியாகமம் 5:20. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் தேவன் அவனை எடுத்து. இங்கிலீஷில் ஈனோக் வாக் வித் காட், தேவனோடு நடந்து கொண்டான். ஆண்டவரோடு நடந்து கொண்டு போயினே இருக்கிற ஆளை காணும். என்னப்பா போய் பாருப்பா, தேவனோட வாக்கிங் போகிறேன்னு போனார், ஆளே காணோம், என்ன ஆச்சு? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ஐயா வாக்கிங் போய் காணாமல் போயிட்டாரு. ஏன் காணாமல் போனார்? தேவன் அவனை அப்படி வாப்பா வா என் வீட்டுக்கு வா. ஆண்டவர் டைம் ஆயிடுச்சு, ஆண்டவர் வீட்டுக்கு போகணும். இல்லைப்பா வாப்பா என் வீட்டுக்கு வாப்பா. அப்படியே போயிட்டாங்க. அப்படியே 2 பேரும் தேவனோடு சஞ்சரித்து, இந்த உறவு தேவனோடு இருக்கிற அவ்வளோ நெருக்கமாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு, அவர் மரணமே வரல, அப்படியே போயிட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடி அவன் காணப்படாமல். அப்புறம் தான் என்ன அடுத்தது லைன் என்ன போட்டுக்கு, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி. ஏன் இவனு எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் ஒட்டிய இவனை எடுத்துன்னு போயிட்டார். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவனுக்கு ஒரு சாட்சி இருந்துச்சு. என்ன சாட்சி? இவன் தேவனுக்கு பிரியமானவன். ஆண்டவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்னா நமக்கு என்ன சாட்சி இருக்கணும்? எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே இந்த சாட்சி, இவன் தேவனுக்கு பிரியம். அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனம், எது தேவனுக்கு பிரியம்? அடுத்த வசனம் என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகக்கூடாது. விசுவாசி ஆண்டவர் மேலே சந்தேகப்பட்டுக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, ஏனென்றால் தேவனிடத்தில் அவர் உண்டு என்று, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று. ஆண்டவரை தேடி வந்தால் நான் தேடின ஆண்டவர் பலன் நாங்கள் அவரை தேடினாங்க பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன கிடைக்கும்? அது ஆண்டவர் அது ஆண்டவருக்கு பிரியமாக. ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உண்டு என்றும், அவரை தம்மை தேடுவர்களுக்கு என்ன செய்வார்? பலன் அளிக்கிறார் என்று. எப்போல்லாம் ஆண்டவரை தேடி வரமோ நமக்குள்ளே அந்த விசுவாசம் என்ன விஷயம்? நிச்சயமாக எனக்கு பலன் அளிப்பார். நான் ஒன்றும் சும்மா வந்துட்டு போகல, நான் ஆண்டவரை தேடினா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த அப்போ தான் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, தேவனிடத்தில் சேர அவர் உண்டு என்றும் தம்மை தேடுவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்யணும்? அப்போ தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நான் ஜெபம் பண்ணி என்ன அப்புறம் சபைக்கு போயின்னா அப்புறம் ஜெபத்துக்கு போயின்னா அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்காது. என்ன சொன்ன தேவனை தேடி என்ன பிரயோஜனன்றீங்க? அப்போ எப்படி தேவன் சந்தோஷமாக இருப்பார்? அவரை தேடி நான் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் பலன் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்கள் இருக்கிற போதும் என்று. இது எத்தனை பேர் பாஸ் ஆகிறோன்னு தெரியல. பண ஆசை இல்லை, இருக்கிறது போதுங்க அப்படின்ற எண்ணம் வருதா? போதாதுங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு இருக்கிற துணி இல்லைப்பா, இன்னும் துணி வேணுமா? இருக்கிறப்ப போதாது, இன்னும் வேணும். நான் உன்னை விட்டு விலகு, உன்னை கைவிடுவதும் என்றவர் விசுவாசி. ஆண்டவர் என்னை விட்டு, யார் என்னை விட்டு போனாலும் ஆண்டவர் என்னை விட்டு போக மாட்டார். என் கையோ என்ன செய்ய பிடிச்சினே இருப்பார். உன்னை கை விடுவது
அது விசுவாசி. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை இப்படி சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் என்ன செய்யணும்? தைரியம். அவர் சொல்லிட்டாருப்பா, ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் சொன்னதுனால எனக்கு என்ன வந்திருக்கு? தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு செய்யார், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்ய என்று சொல்லலாமேன்னா என்ன அர்த்தம்? சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்கிறோமா இல்லையா? காலையில் எழுந்தோன்னா என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு நான் பயப்பட மனுஷன் என்ன காலையிலே சொல்லிடணும். வசனம், தேவ வசனம் தான் ஆவியின் பட்டியம். காலங்கத்தால் சொல்லி அமுச்சு விட்ருங்க, அந்த பட்டியத்தை அமுச்சு விட்ருங்க. கர்த்தர் எனக்கு சகன்னா மனுஷன்னா அவ்வளோதான். அந்த பட்டியம் போச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் காலையில் நீங்கள் முந்திக்கினீங்க, நம்ம ஊரில் பந்திக்கு முந்திக்கோங்கணும், அதை கேள்விப்பட்டீங்களா? பந்திக்கு முந்திக்கோங்க. நான் அது ஒன்றும் தப்புன்னு சொல்கிறதே இல்லை. நான் அனுப்புகிற ஆளுகள் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிஃப்ட்டை போடணும். அங்கே போய் நின்று இருக்காதில்ல, எங்கள் லைன் முடித்து நீங்கள் காலியாகிடும். இங்கே சாப்பாடெல்லாம் முதல்ல போய் முதல் பந்தியில் போய் உட்கார். அங்கே கல்யாணத்தில் உட்காந்து இருக்காது, எங்கே சாப்பாடு போடுறாங்களோ அங்கே போ. முதல் பந்தியில் உட்காந்து வயிறு நிறையா சாப்பிட்டு ஏப்பம் விடுறதுனாலும் விட்டுட்டு அங்கே அப்புறமா லைனில் போ. அதுக்கு ஒன்று அர்ஜென்ட்டில் மெதுவாக கூட நீ கிஃப்ட்டை போய் கொடுக்கலாம். சில பேருக்கு நான் அனுப்பிச்சுடுவேன், எனக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, நான் நீ போ, என் சார்பாக நீ போன. முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணும்? நிறைய இடத்துல நீங்கள் லேட் ஆகினீங்கன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் எதிர்பாராத விருந்தாளிங்க வந்துடுவாங்க. நம்ம சபையில் வந்தாங்களா இல்லையா? நம்ம சபையிலையும் வந்தாங்களா இல்லையா? எல்லாம் ஓடின்னு இருந்தாங்க. எங்கப்பா சாப்பாடு வாங்குறது, எங்கப்பா இதை வாங்குறது. இவே வசனத்தில் முந்திக்குவாங்க. சாப்பாட்டுக்கு பந்திக்கு முந்திக்கிறதோட எது காலங்காத்தால் அவன் உன்னை தாக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவன் பட்டறையை தமிச்சிடுங்க. நீங்கள் முந்திக்கோங்க. என்னென்ன அந்த நாளில் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ, பிசாசு உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை அடிச்சிடணும். அவனை ஃப்ளாட் ஆகிடணும். பட்டையை அமுச்சுன்னே இருக்கும். அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனால் என்ன ஆண்டவர் என் வார்த்தை வெறுமையாக என்ன செய்யாது, அது என்ன அனுப்பினோம் அதை போய் என்ன செய்யும்? சொல்லலாமே நான் சொல்லணும். கர்த்தர் எனக்கு மனுஷன் என்ன எனக்கு சொல்லலாமே சொல்லணும். அது சொல்லு, அதையே சொல்லாமல் இருக்கிறேன். ஐயோ என்ன பண்ணுறானோ அதையே சொல்ல சொன்னார். மனுஷன் என்ன பண்ணுவானோ, இவன் கையை காலை உடச்சிடுவேன், அவன் பல்ல உடச்சிடுவேன், ஐயோ அதை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சில பேர் சொல்லின்னு இருப்பாங்க. ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க, உன்னை என்ன பண்ணுறான்னு சொல்லியிருக்கிறான். அதை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நான் மனுஷன் எனக்கு மத்தேயு 28:18 இருந்த அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் சகல அதிகாரம் எனக்கு எல்லாம் என்கிட்ட தான். வானத்திலும் சரி எல்லாமே என் கையில் தான், எல்லா அதிகாரம் என்கிட்ட. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி போங்க. எல்லாம் போங்க, எல்லோரும் சீஷராக ஞானஸ்தானம் கொடுங்க. இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கேன் என்றார். உலகம் இருக்குதா இல்லையா? உலகம் இருந்தால் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களையும் நான் உங்களுடனே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசி கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்க வேண்டும். மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ. என் சமூகம் உனக்கு முன்பாக
முதலாவது ரெஸ்ட், இளைப்பாறுதல். அவருடைய சமூகம் நமக்கு சென்று நமக்கு என்ன கொடுப்பார்? இளைப்பாறுதல். இரண்டாவது ரைச்சஸ்னஸ், நீதியின் பாதையிலே நடத்துவார். உன் சத்துருக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். என் சத்துருக்கள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை. மூன்றாவது ரெஃப்யூஜ், அடைக்கலம். தொய்ந்து போய் உமை நோக்கி எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் எனக்கு அடைக்கலம். நான்காவது ரூட்வெல், நான் போதித்து நடக்க வேண்டிய வழி உன்னை மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. ஐந்தாவது ரிவர்சர், நீ தண்ணீரை கடக்கும், ஆறுகளை கடக்கும், அக்கினியை கடக்கும், நான் கூடயே இன்னொன்று என்ன செய்யாது. ஆறாவது ரோட் பிளாக்ஸ், தடைகள். உனக்கு முன்பே சென்று தடைகளை உடைப்பேன். வெண்கல கதவுகள், இரும்பு எல்லாம் இடித்து அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களை உனக்கு. ஏழாவது ரிலேஷன்ஷிப், தேவனோடு. தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்பட்டான். அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்படிப்பட்ட உறவு, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் அவர் உண்டு என்றும் அவரை தேடினால் நிச்சயமாக எனக்கு பலன் அளிப்பார். உலகம் முடிவு பெறுது, நான் உன்னோடு. கர்த்தர் எனக்கு நம்ம மனுஷன் எனக்கு. இந்த நாட்களில் அந்த உறவு, தேவனோடு இருக்கிற தேவன் நான் கூட தான் இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோமா? நான் உன்னை விட்டு விலகல், உன்னை உலகம் முடிவு உன்னோடு. இந்த நாட்களில் அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, இந்த நாட்களிலே அக்டோபர் மாதத்தில் இதெல்லாம் உரிமை பாராட்டி அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக மாதம் நன்மை நிறைந்த மாதமாக ஒவ்வொருவருக்கும் கட்டு நம்முடைய சமூகம் என்பதாக சென்று ஒரு இளைப்பாறுதலை கட்டு அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் நீதியின் பாதையில் எங்களை நடத்தும், செவ்வையான பாதையில் எங்களை நடத்தும். நாட்களில் உங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலானவர்களை செவையாகும், தடைகளை உடைத்து போடும், பொக்கிஷங்களை தருவீராக. அந்நாட்களிலே பிரயோஜனமான பாதையை காட்டி நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார்கள். அந்நாட்களிலே நாங்கள் சுய புத்தியின் மேல் சாயம் உம்மை நம்பி நம்முடைய வழிகளெல்லாம் உண்மையே நினைத்து எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி உலகம் முடிவு பெறுது உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடுகின்ற வாக்கு கொடுத்தது. நாளில் ஏனோக்கி உம்மோடு சஞ்சரிக்கும்படி அவள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்து வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவதா, மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே
தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்று அப்படிப்பட்டவர்களாக நாங்களும் காணப்படும்படி கிருபைத்தார். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கரம் பிடித்து போக வேண்டிய பாதையில் எங்களை நடத்தி உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொல். உம்முடைய வழிகளும் நினைவு உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த வழியிலே அந்த நினைவிலே நாங்கள் பின் செல்ல எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாட்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும், எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். நல்ல சுகம்பலம் தரும். பிள்ளைகளை ஆசிரியம், பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும்படி நீர் செய்யும். நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உந்தன் வழியில் நின்றென்றுமாய் என்னையே நடத்தி தினம் போதித்தருளும். உந்தன் சத்தியம் நின்றென்றுமாய் காத்திட கிருபை அருளும். திருக்கரத்தாலே தாங்கி நடத்தி உமது ஜன்னத்தை விடுவியும். திருக்கரத்தாலே